அடுத்தவங்கள பார்த்து சில செயலை நம்ம செய்வோம். அவன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறான், இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான், யூடியூப் பண்ணுறாங்க, இப்படி பார்த்து சில பேர் பண்ணுவாங்க. இது ஒரு செயலை எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, திடீர்னு அந்த இதை விட்டுருவாங்க. திடீர்னு இன்னொருத்தன் ஏதாவது தொடங்கியிருப்பான், அதை பார்த்து பண்ணுறது, இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முழுமையாக அடைஞ்சிருக்க மாட்டாங்க, தோற்று போயிருப்பாங்க. அது ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கு. வாழ்க்கையில் நிறைய இடத்துல அடுத்தவனை பார்த்தே நம்ம சில விஷயங்கள் செஞ்சு பார்த்து தோல்வி அடைஞ்சிருப்போம். அது செய்யறது சரியா தப்பா, அதை பத்தி தான் இந்த வீடியோ. இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு டீ கடை வைக்கிறாங்கன்னா, ஒரு தெருவில் நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு தெருவில் 4-5 டீ கடையோ 10 டீ கடை கூட இருக்கும். முக்கு கடை இருக்கு. மெடிக்கல் ஷாப் அப்படிதான் இருக்கு. இப்படி ஒருத்தவங்க தொடங்கினா அடுத்தடுத்து நம்ம தொடங்குறது பார்த்துருக்கோம். ஆனா என்ன தொடங்கினாலும் அந்த தெருவில் ஏதாவது ஒரு டீ கடை வந்து ஹை லெவல்ல இருக்கும். ஏன் அப்படின்றது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க அதே மாதிரி போடுற தரத்துல தான் இவங்களும் பண்றாங்க. இவங்களும் அதே செயல் தான். என்னென்ன பால் வாங்குறோம், அவங்க வாங்குற இடத்துல தான் பால் வாங்குறேன். டீ பேக்கெட் அதே இடத்துல தான் வருது. அதே தெருவில் இருக்க தண்ணி தான் அது யூஸ் பண்றாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா பெஸ்ட் அவுட்புட் ரொம்ப நாளா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். 10 கடை ஆரம்பிச்சிருக்காங்க, மிச்சம் 9 கடை ஓடவே மாட்டேங்குது. என்ன காரணம்? அதுக்கப்புறம் அதை மூடிட்டு வேற ஏதாவது பிசினஸ் போறது. இது என்னன்றது புரிதல் யாருக்குமே இல்லை. இது உடனே ஒரு டீ ஷாப், ஒரு ஃபேன்சி கிடைச்சா உடனே எடுத்துறது. ஏதாவது ஒரு ஃபேன்சி கிடைச்சுன்னா உடனே எடுக்கிறது. அதுல என்ன இருக்குன்னா அடுத்தவனை பார்த்தே பண்றது. முக்கியமா இந்த யூடியூப்ல நடக்குது. இது யூடியூப் சில பேர் ஆரம்பிச்சுறாங்க, பண்ணிடுறாங்க. ஒரு 10 வீடியோ போடுறாங்க, ஒரு மாசம் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லையா, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாக்குறாங்க. எப்பயுமே இதுக்கு என்ன காரணம் பார்த்தா, எல்லாருக்கும் யோசிக்கிறது இதை பண்ணா பணம் வரும், இந்த பணத்துக்காண்டி இந்த செயலை பண்றது. அது நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்றான். பணம் தேவை வாழ்க்கையில. ஆனா நீங்க பண்ண ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதே முதல்ல வைக்கிறது பணம். பணம்ன்றது ஃபைனலா ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அது ஒரு அவுட்கம் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. அதுல மேடும் பள்ளம் நடக்கும். சில நேரம் தோல்வி அடையும். இன்னைக்கு பிசினஸ் நடக்காது, நாளைக்கு நடக்கும். நாளைக்கு என்ன மாத்தணும், அடுத்தடுத்து நீங்க கோ த்ரூ பண்ணி போனாதான். வெளி மாநிலத்துல இருந்து சில பேர்லாம் வந்து இங்க வேலை பார்ப்பாங்க. சில பேர் சொந்தமாவே பண்ணுவாங்க. நான் டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போகும்போது என் பையனை 8:30 மணிக்கு விடும்போது ஸ்கூலுக்கு முன்னாடி வாசல்ல ஒரு பையன், அது நார்த் இந்தியன் தான், பெல்ட், பர்ஸு, பூட்டு, அது இதுன்னு சின்ன சின்ன ஐட்டத்தை ஒரு விரிச்சு அதை கிளீனா அடுக்கி உட்கார்ந்துருப்பாப்புல. வெயில் அடிக்கும், உட்கார்ந்துருப்பாப்புல. காலையில 8 மணிக்கு பார்ப்பேன், 8:30 மணிக்கு. சாயந்தரம் நான் திருப்பி பையனை கூட்டிட்டு வந்துட்டு திருப்பி நான் என்னைக்காவது நான் 6-7 மணிக்கு பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த பையன் இருப்பாப்புல. இது கடந்த 1 வருஷமா பார்க்குறேன். ஆனா இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது அந்த 8:30-9 மணிக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் அவருக்கு ஆயிட்டே இருக்கு. அவர் ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நான் 1 வருஷமா என் கண்ணில் படுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம். உங்க ஏரியால அவங்க ஏதாவது ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் பத்தியை பொருத்தி வைப்பாங்க, நைட்டு 10 மணிக்கு மூடுவாங்க. ஆனா அவங்க 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்களோட நிலைமையே வேற இருக்கும். ஏன்னா அவங்கள தேடி நிறைய பேர் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் கடை திறந்துருப்பாங்க. ஏன் தீபாவளி அன்னைக்கு கடை திறந்துருப்பாங்க. லீவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஓனர், அவங்க தான் தொழிலாளி, அவங்க தான் எல்லாமே இருப்பாங்க. அதுக்காண்டி யாருமே வரமாட்டாங்க. அவங்க குடும்பத்தோடய வேலை பார்ப்பாங்க. அண்ணன் தம்பியோ அப்பா பையனோ வேலை பார்ப்பாங்க. சக்சஸே என்னன்னா, என்னைக்கா ஒரு நாள் பிசினஸ்ல யாராவது ஒருத்தர் கஸ்டமர் வருவாங்க, நிச்சயமா ஜெயிக்க முடியும்ன்றது அவனோட தாட். பணத்தை அவன் ஃபர்ஸ்ட் யோசிக்கவே இல்லை. அவனுக்குள்ளேயும் நிறைய ஃபெயிலியர் இருக்கு. பணம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தான் போட்டு அவங்க ஒரு வருஷத்துக்கு நிச்சயமா பணம் வராது. இந்த பிசினஸ் நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் வரும்ன்ற எண்ணத்தோட வந்தனால தான், அதுக்கேத்த செட்டப்போட அவங்க இருக்கிறனால தான் நடக்குது. நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே தான் அந்த பெல்ட் சொல்றேன் பாருங்களா, அவனுக்குலாம் பெரிய கடை கிடையாது, வாடகை எதுவுமே இருக்கு. ரோட்ல விரிச்சு உட்காந்துருக்கான், வெயில்ல தான் உட்காந்துருக்கான். அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே இடத்துல உட்காந்து தான் இருப்பான். ஆனா அவனுக்கு இப்ப ரீசெண்டா பார்த்தேன், விற்க ஆரம்பிச்சு. யாரோ ஒருத்தவங்க வாக்கிங் போறவங்க வரவங்க நிச்சயமா பாக்குறாங்க, வாங்குறாங்க. நானே பாக்குறேன். இன்னைக்கு அவனை நின்று வாங்கணும் தான் எனக்கு தோணுது. அப்ப இந்த இதை பார்க்கும்போது செயல் நமக்கு பிடிக்குது. செயல் நீங்க செஞ்சா மட்டும் தான் ஒரு ரிசல்ட் வரும். நீங்க செயலை செய்யாம இந்த பணத்துக்காண்டி யோசிச்சா, அவன் 2 நாள் பாவம் 3 நாள் பாவம் வெயில் அடிக்குதுன்னு எந்திரிச்சு போயிருந்தானா அவன் இன்னைக்கு இப்ப ரீசெண்டா அவனுக்கு வியாபாரம் ஆகிற மாதிரி ஆகாது. நிறைய பேர் பார்க்கலாம், டெக்ஸ்டைல் பண்றவங்க வந்து டெல்லியில இருந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் வித்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மொத்தம் இந்தியா ஃபுல்லாவே நார்த்ல இருந்து வந்து இங்க கடை போட்டு இருந்து பிசினஸ் பண்ணி 2 வீடு வாங்கி லெவலுக்குலாம் போய் பார்த்துருக்கலாம். மதுரையில நானே பார்த்துருக்கேன். பானிபூரி, அந்த மசால் பூரி பண்ணவங்க 2 வீடு, 2 தள்ளு வண்டி இதுல வச்சிருந்தவங்க 2 வீடு, 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு லைஃப் செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்கவங்க நான் பார்த்திருக்கோம். எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த பொறுமையும் ஃபாலோ பண்ற எண்ணங்கள் நம்மளுக்கு இல்லாதனால செயல் தோத்து போயிருது. இதை தான் நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு செயலை எடுத்தா பண்றதே கிடையாது. அடுத்து போறதுக்கே காரணம், தோத்து போறதுக்கே
காரணம் பணத்தை எதிர்பார்த்து. பணத்தை யோசிங்க, ஆனா பணத்தை கடைசியா வைங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்பை செய்யறதுக்கு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வேர்ல்டு கப் T20ல இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஆனா அதுல நீங்க செயல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா பவுலிங் போடும்போது இந்தியா தோத்து போயிருந்தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா டீம்ல இருக்கவங்க அத்தனை பேரும் அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை செயல் கரெக்டா போட்டாங்க. போட வேண்டிய ரித்திக் பாண்டியா வந்து கரெக்டா பால் போட்டாரு. அதே மாதிரி பூம்ரா பால் போட்டது, அந்த கேட்ச் பிடிச்சது, சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச். இப்போ எல்லாமே கரெக்டா அந்த கடைசி 30 பால்ல நடந்த ஒரு விஷயம் டக்குன்னு மிராக்கலா மாறுச்சு. இது எங்க என்ன நடந்திருக்குன்னா, யாரும் அந்த யோசிச்சது எல்லாமே அந்த ஒரு பால், ஒரு பாலையும் யோசிச்சாங்க. நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் தோற்போன்றதை தூக்கி வச்சுட்டாங்க. தோத்து போயிருவோன்றத போகும்போது எல்லாருமே நீங்க அந்த டீம் மீட்டிங் மாதிரி ஒரு பால் போடும்போது ரோஹித் மித்தவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பேசியிருப்பாங்க. பேசி டக்குன்னு அவங்க ஃபார்ம் பண்ணி அந்தந்த இடத்துல ஆள் நின்னுகிட்டு அதை அவங்க இம்ப்ளிமெண்ட், அந்த பவுலர் போட்ட பவுலிங் ஃபீல்டிங் பண்ண விதம், அந்த கேட்ச் பிடிச்சது, மேட்சே டர்னிங் பாயிண்ட் இந்தியா ஜெயிச்சது. இது என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பால்ல நான் ஜெயிச்சிருவேன் யோசிக்கல, இதை கரெக்டா போடணும்ன்றதை தான் பண்ணிருக்காங்க. அவரோட ஸ்பீச்லயும் அதான் இருந்தது. நம்ம ஒரு ஆர்டிகல் நான் படிக்கும் போதுமே அவங்களோட எண்ணங்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பால் எப்படி போடுறது, இதை நோ பால் போடாம வைடு போடாம பண்ணணும்ன்றது மாத்திரம் தான் பண்ணிருக்காங்க. கரெக்டா அந்த சொல்லி கொடுத்த ஃபார்முலா, கிரிக்கெட்டுக்குன்றது ஒரு பால், இந்த பால் நீங்க கரெக்டா போட்டா அந்த ஸ்டெம்ப்ல போய் கரெக்டா போய் போல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை தொட்டா கேட்ச் ஆகும், ஸ்லோ பால் போட்டா லாங்ல போனா கேட்ச் ஆகும், இப்படிலாம் நிறைய இருக்கு. அந்த மெத்தடை நான் கரெக்டா நாங்க யூஸ் பண்ணோம், வேற எதையும் புதுசா ட்ரை பண்ணலன்றாங்க. கரெக்டா அந்த இது யூஸ் பண்ணனால பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க, ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணாங்க, செகண்ட் பண்ணாங்க, தேர்ட் பண்ணாங்க, லாஸ்ட் பால் வரைக்கும் இந்தியா கிட்ட கொண்டு போய் 2 பாலுக்கு 10ன்னு கொண்டு போய் எப்படி த்ரில்லிங் ஜெயிச்சோன்றதை பார்த்திருப்பீங்க. அப்ப இதுக்கெல்லாம் இந்த செயல் வடிவம் தான். ஜெயிப்போன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாங்க. அந்த நேரத்தில் தோத்துருவோன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கடா ஜெயிக்க போறோம், நம்ம தோத்துதான் போறோம்ன்றது டீமே இதா இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருக்கவே மாட்டோம். டீம் நம்ம ஜெயிச்சிருவோம், ஆனா நம்மளோட எஃபெக்ட கொடுப்போம், செய்ய வேண்டியது செய்வோம், செயலை செய்வோம், ஆக்ஷன் கொடுப்போம், அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணும்போது அவுட்புட் கண்டிப்பாக ஜெயிப்போன்றது இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னது நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க பொழைக்கிறதும், இப்ப நான் சொன்ன மேட்சும், இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நம்ம லைஃப்ல நம்ம பார்ப்போம். ஆனா ஒன்னையும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு அது பிடிச்சிருந்து பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஒரு நார்த் இந்தியன் ஒரு விஷயத்த எடுக்கிறாங்கன்னா ஜெயிச்சு பண்றாங்க, பிடிக்கும் அவங்க செய்யறது. கிரிக்கெட் ஒருத்தர் பண்றாருன்னா பிடிச்சு பண்றாங்க, பிடிச்சு பண்றதுனால அந்த செயல் கரெக்டா நடக்குது. நிறைய பேர் தோத்து போறது காரணம் அவன் பண்ணிருக்கான், நான் பண்ணி பார்க்கறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அது வருமானு பார்த்தா வராது. நீங்க உங்களுக்கு வந்து அது குக்கிங் வந்து கரெக்டா சந்தோஷமா சமைச்சு கொடுத்தீங்கன்னா, சாப்பிட்றவங்களா டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா, சந்தோஷத்தோட மனசார நீங்க சமைக்கும் போது, நல்ல சாப்பாடு சமைச்சு வரும்போது அது சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ வாழ்த்திட்டு போகும்போது உங்களால செய்யறத வந்து விரும்பி பண்ணுவீங்க. அவங்களுக்காண்டி இல்லைன்னா உங்களுக்கு சமையல் பிடிச்சிருக்கு, சமையல் பிடிச்சதுனால அழகா பிரியாணி பண்றீங்க, அழகா சாம்பார் பண்றீங்க, தோசையை அழகா ஊத்தி கொடுக்குறீங்க, ஹோட்டல் நடத்துறீங்கன்னா அப்படி பண்றீங்க, ஒரு இண்டிவிஜுவலா பண்றீங்கன்னா, அப்ப வரவங்கள சின்ன கடையா இருந்தாலும் ஹை குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க விரும்பி ஒரு பொருளையும் பார்த்து நீங்க பண்ணனால அவங்க அவுட்புட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது உங்க பிசினஸ் வளருது. இந்த வடிவத்துல பண்ணாம அடுத்தவன் ஜெயிச்சுட்டான், அவன் ஹோட்டல் வச்சிருக்கான், இவனை ஒருத்தர் நான் சொன்னேன் அவர் நல்லா செஞ்சிருக்காரு சந்தோஷமா கொடுக்கறத பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோத்து போயிருவீங்க. என்ன காரணம்னா, பண்ணுவீங்க, இன்னொருத்தன ஆளை வச்சு பண்ணுவீங்க, அவன் வந்து ஒரு 10 நாள் இருப்பான், ஒரு மாசம் இருப்பான், திடீர்னு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போகணும், அங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டானா அன்னைக்கு ஹோட்டல் நடத்த முடியாது. காரணம் என்னன்னா, மாஸ்டர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுக்கு தொழில் தெரியாது. இப்படியே தொடர்ந்து 2-3 மாசம் ஆச்சுன்னா வர வாடிக்கையாளர் வரமாட்டாங்க, பிசினஸ் மூடிடுவீங்க. ஃபெயிலர்னு ஒரு யூடியூபரே வந்து கோயம்புத்தூர்ல இப்படிதான் ஆரம்பிச்சு தோத்து போனது காரணம் என்னன்னா, ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறாரு, நார்த் இந்தியன்ஸ்ல சில பேர் கூட்ட வந்து எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க, நல்லா போயிருக்கு, ஒரு 3-4 மாசம், ஒரு 6 மாசம் வரைக்கும் நல்லா போயிருக்கு. ஒவ்வொருத்தங்களா கலண்டு போயிருக்கிறாங்க, ஒரு மாஸ்டர்ல இருந்து ஒரு அதுல பண்றவங்க எல்லாரும் போக ஹோட்டல் நடத்த முடியல. காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியல என்ன பண்ணணும், வேற யாரும் கூட்டு வந்தாலும் அந்த டேஸ்ட் கொண்டு வர முடியாதனால ஹோட்டல்ல மூடிட்டாங்க. அவர் கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்னன்னா, நம்மளுக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அது முழுசா தெரிஞ்சிருக்கணும். பணம் தான் நோக்கமா இருந்தாலும், சம்பாதிக்க நோக்கமா இருந்தாலும், தனக்கு அது தெரியாதனால என்னால அவங்க போனதுக்கு அப்புறம் என்னால ஒரு மாஸ்டர் மாதிரி எடுத்து செய்ய முடியலன்றாங்க. சில டீ கடையில எல்லாம் பாத்துக்கிங்கன்னா ஓனரே மாஸ்டரா இருப்பாங்க, அவரு ஓனரும் கல்லால இருந்தாலும் அவர் இல்லைன்னா அவர் டக்குன்னு டீ போட தெரியும், காரணம் அவர் மாஸ்டரா இருந்து ஓனர் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கொடுக்கும். அப்படி இல்லையா, கத்து
கத்துட்டு வந்திருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும். அப்போ உங்களால ஜெயிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனா காலத்துல ஜெயிச்சிருவீங்க. எப்படி நார்த் இந்தியன்ஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிளோ, எப்படி இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்ததோ, இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து எல்லாத்தையுமே நீங்க பண்ண வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வழி கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தவனை பார்த்து சூடு போறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வருமோ, இப்ப நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காண்டி சில பேர் என்னை பார்த்து பண்றாங்க, சில பேர் என்கிட்ட ஐடியா கேட்கறாங்க. ஆனா அவங்ககிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதுல பணம்ன்றது வரும், ஆனா 0.01 இருந்து ஆரம்பிக்கும். ₹1 கீழே இருந்து பைசால வரும். பைசால நம்ம கையிலேயே பட்டிருக்க மாட்டோம். அது ரெக்கவர், அது வரத்துக்கே உங்களுக்கு ஒரு ₹100 வரத்துக்கே ஒரு மாசம் ஆகும். 3 மாசம் கழிச்சு தான் ₹1000 கிட்ட வரும். வீடியோ வைரல் ஆனா மாத்திரம்தான் மாசம் எல்லாரும் சொல்ற மாதிரி 10,000 15,000 1 லட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். வைரல் ஆகிறது ஒரு செகண்ட்ல ஆகும், ஆனா எப்ப ஆகும் தெரியாது. அது 1 மாசத்துலயும் ஆகலாம், 6 மாசத்துலயும் ஆகலாம், 1 வருஷத்துலயும் ஆகலாம், 3 வருஷம் கழிச்சு ஆகலாம், 10 வருஷம் கழிச்சு ஆகலாம். ஆனா அதுக்கு பொறுமை வேணும். வெயிட் பண்ணீங்கன்னா இது செய்யுங்க. எல்லாரும் யூடியூப்ல பிரபலமாகலாம், ஒரு டாப் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், சினிமா போகலாம், நீங்க எந்த லெவலுக்கு வேணா போகலாம். ஆனா இன்னைக்கு நடக்குமா? நடக்காது. அதுக்கு செய்ய வேண்டிய செயல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்து பண்ணுங்க. இதுக்கு நீங்களே வீடியோ கேமரா வைக்கணும், நீங்களே எடிட்டிங் பண்ணணும், நீங்களே பேசணும், நீங்களே எல்லா செயல் வடிவம் கொடுத்தா மட்டும் தான் உங்களால எதையும் செய்ய முடியும். இதுக்கு ஒரு எடிட்டிங் பண்றவங்க காசு கொடுக்குறேன், கடன் வாங்கி நீங்க கொடுக்குறீங்கன்னா பண்ணவே முடியாது. அவங்கள எதிர்பார்த்து நின்றுட்டு இருப்பீங்க. இப்ப நானே வீடியோ ஷூட் பண்றேன், நானே எடிட் பண்றேன், எல்லாமே எனக்கு நானே பண்றேன். நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் எனக்குள்ளே நான் பண்ணி பார்த்து பிராக்டிஸ் பண்ணனால என்னால ஈஸியா, யாரும் டிபெண்ட் இல்லாம பண்றதுனால என்னால ஈஸியா பண்ண முடியுது. செயல் வடிவம் கரெக்டா கொடுக்கறேன், எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இதை தான் செய்ய சொல்றாங்க. உங்களுக்கு புரிதலோடும் உங்களுக்கு சந்தோஷத்தோடும் ஒரு விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் வேர்வை வரதான் செய்யும். வேர்த்து உங்க வேர்வையோட இறங்கி நீங்க சந்தோஷமா செய்யும் போது அவுட்புட் நல்லா வரும். இப்ப நான் யூடியூப் பண்றேன், ஃபேன் இல்ல, காத்துல, இந்த வேர்வையோட தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வேர்வையை பாக்குறேன், கசகசன் இருக்கு, உட்கார்ந்து நான் பேசிட்டே இருக்கேன், என்ன வரும் அப்பெல்லாம் யோசிக்கல. இதுல என்ன அவுட்புட் வரும், இது வியூஸ் போகுமா போகாதா, சப்ஸ்கிரைப் வருமா, பணம் வருமா வராது, எதையும் யோசிக்கல. எனக்கு தேவை இன்னைக்கு இந்த வீடியோ பண்றேன், இந்த டைட்டிலுக்கு நான் பண்ண வேண்டியதை செயல் கரெக்டா பண்ணா மொத்தம் அவுட்புட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து நடந்த பிரச்சனையும் யோசிக்கல, நாளைக்கு எனக்கு என்ன வரப்போகுதுன்னு யோசிக்கல. இப்ப இந்த செகண்ட் இந்த டைம் நான் பண்றது வேலையா நான் பண்றேன். அதை பண்ணீங்கனாலே ஒரு டைம்ல ரிசல்ட் கண்டிப்பாக வந்தே தீரும். யாரு ஒருத்தன் எஃபெக்டாகவும் சந்தோஷமாகவும் நிதானமாகவும் செய்ய ஒரு செயல் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் கிடைக்கும். அது பணமா வரும், அது புகழும் வரும், சந்தோஷமும் வரும். ஆனா நிதானம் வேணும், டைம் எடுக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நிச்சயமா நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செயல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க அப்படி மாறி இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்லாம் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.